ஹலோ வணக்கம், வெல்கம் டு டைம்ஸ் ஆஃப் ஆதித்யா. மக்களே, டைம்ஸ் ஆஃப் ஆதித்யால இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா பாபநாசம்ல இருக்க சிவன் கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த ட்ரிப் பயங்கர ஸ்பிரிச்சுவலா போகுது. அடிக்கடி நம்ம கோயிலா போற மாதிரி இருக்கு. ஏன்னா எப்பவுமே ஒரு நல்ல விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கோவில் போகணும், சாமி கும்பிடணும்னு சொல்லுவாங்கல்ல. அது மட்டும் இல்லாம இந்த கோவிலோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இந்த கோவிலுக்கு வந்தா நம்ம செஞ்ச பாவம்லாம் தீரும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பாவமே பண்ணலையப்பா. பெரிய பாவம் அடிக்கலாம்ல. அது வந்து புண்ணியமா வரும், அடிக்கலாம். அது கூட உங்களுக்கு பாவம் வராது இல்ல? வராது. அது உள்ள பண்ணா எங்களுக்கு எதுவுமே வராது. சரி, ஆக்சுவலி நம்ம இங்க இருந்து நம்ம எங்க போறோம்னா ஃபால்ஸ்க்கு போறோம். போற வழியில ஃபாரஸ்ட்லாம் இருக்கு. சோ ஃபாரஸ்ட்ல வந்து கலையை வந்து எடுத்ததுல விட போறோம். அவன் வீடா தானே, அவங்களோட சொந்தக்காரங்க அங்கதான் இருக்காங்க. பத்திரமா அவனை எடுத்துட்டு போய் அங்க சேர்த்து விட்டு வந்து அவனை விட்டு வந்து போறோம். ஓகேங்களா? சோ நான் கடிக்க போறேன். கடிச்சிருங்க, வாங்க ஓடிடலாம். ஐயோ, பனானா இருக்கா? மலைகளை கடந்து பல நதிகளை கடந்து சாப்பிட கூட இல்லாம புயல் காத்துல டேய், நீ சொல்றது புயலுக்கே செட் ஆகல பாரு. அதுவே நம்ப மாட்டேங்குதுடா. டேய், மக்களே போய் சொல்றான். இது எல்லாமே பூரா போய் இந்த இடத்துக்கு நடந்தெல்லாம் வர முடியாது. ஆக்சுவலி நாங்க வந்து வேன்ல தான் வந்தோம். சோ இங்க வந்து ஃபால்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். மக்கள்கிட்ட பேசலாம். ஓகேவா? இல்லடா விக்கி, நான் என்ன சொல்ல வரேன்னா, டேய் விக்கி இங்க இருக்கடா. அது ஜானுடா. சாரி, கொஞ்சம் புயல் அடிச்சதுல நாங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டோம். அவ்வளவு வரணும் இல்ல. ஓகே மக்களே, நம்ம வந்து பாபநாசத்துல இருக்க அகஸ்தியர் அருவிக்கு தான் வந்திருக்கோம். இந்த பிளேஸ் பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம டீம் வந்து கேதர் பண்ணிருக்காங்க. சொல்லுவாங்க, நீங்க பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா வந்து நடந்துலாம் வர முடியாது. நான் சும்மா உங்களை வந்து ஃபன் பண்றதுக்காக சொன்னேன். ஆனா வந்து ஓடிதான் வர முடியும். இது ஓடிலாம் வர முடியாதுப்பா. இதுல வந்து வேன்ல, கார்ல அப்படிதான் பர்மிஷன் வாங்கி தான் இதுல வரணும். ஏன் பர்மிஷன் வாங்கணும்? ஏன்னா ஃபாரஸ்ட் கடந்து வரோம் இல்லையா, அதனால. சோ நார்மலாவே ஃபாரஸ்ட்னு ஒன்று போனாலே நம்ம பெர்மிஷன் வாங்கி தான் வரணும். அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னொன்னு என்ன அப்படின்னா, இந்த அருவிக்கு வந்து வறட்சின்றதே கிடையாதான். எப்பவுமே தண்ணி வந்துட்டே இருக்குமா. அதனால 24 hours வருஷம் ஃபுல்லாங்க 365 நாளும் தண்ணி வரும். இன்னொரு இன்ஃபர்மேஷன் கேள்விப்பட்டேன். அது வந்து மழை காலத்துல மட்டும் வெள்ளம் அதிகமா இருக்குமா, அதனால குளிக்க முடியாது. அப்ப மட்டும் அலோ பண்ண மாட்டாங்க போல. ஸ்வீட் அதிகமா இருக்குங்கிற, வெள்ளம் அதிகமா இருக்குங்க. ஆமா ஆமா, இந்த காமெடிக்கே கடகடன் சிரிச்சு. அது இவனுக்கு வந்து சுகர் அதிகமா இருக்குன்னு சொல்றா போல. இல்ல. ஓகே, நெக்ஸ்ட். இல்ல, பட் இந்த வறட்சி இல்லாத பூமி இந்த இடத்துல ஃபுல்லா வருஷம் ஃபுல்லா சொன்ன மாதிரி தண்ணி வந்துட்டே இருக்கிறதுனால கரண்ட் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ 8 யூனிட் ஒரு பைப்ல இருந்து பாத்தீங்கன்னா 8 மெகாவாட் எடுப்பாங்களாம். ஸோ அது மாதிரி 32 மெகாவாட்ஸ் வரைக்கும் இந்த தண்ணியில இருந்து எடுக்கிறாங்க. சூப்பர்ல. அந்த அளவுக்கு நமக்கு கரண்ட் கான்ட்ரிபியூஷன் இருக்கு. சூப்பர்ல. அந்த அளவுக்கு உனக்கு நாலேஜ் இருக்கு. அத நினைச்சு நான் ரொம்ப சொல்ற அளவுக்கு எல்லாமே மலைப்படம் பண்ணிட்டு அழகா பிரசன்ட் பண்ணிட்டு. அதுவும் பாத்தீங்கன்னா ஜான்லாம் வந்து பின்னாடி இப்படி வச்சு பாத்துட்டு இருக்கு. சார் இருக்காருல்ல, ரொம்ப நேரமா கணக்கு கூட்டிட்டே இருந்தாரு. பட் ஆனா இங்க ஃபேமிலியோட வர்றதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட். நான் இந்த மாதிரி வீக்கெண்ட்ஸ், இந்த மாதிரி லீவ்ஸ்ல எல்லாம் பசங்களை கூட்டு வந்து நல்லா என்ஜாய் பண்றேன். பசங்கன்னா ஆம்பளை பசங்கள தானே? ஏய், பசங்கன்னா ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க, குழந்தைகளும் இருக்காங்க. நான் சொன்னது குழந்தைகளோட, குடும்பத்தோட. ஆண்கள் பெண்கள் எல்லாரும் வரலாம். எல்லாரும் வரலாம். போய் மக்கள் கிட்ட போய் பேச போறோம். எப்படி என்ஜாய் பண்ண கேட்கலாமா? எஸ், கண்டிப்பா. கம் ஆன் மக்களே, இப்போ நம்ம கூட வந்து ஒரு சூப்பரான பேச்சுலர்ஸ் டீம் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பேச்சுலர்ஸ் தானப்பா? அதாவது ஒரு காலத்துக்கு முன்னாடி பேச்சுலர்ஸ், இப்போ வந்து பேச்சுலர் மாதிரி ஜாலியா இருக்காங்க. பேச்சுலர்ஸ் கிடையாது, பேச்சுலர்ஸ் மாதிரி ஜாலியா இருக்கீங்க. கரெக்டா? ஓகே, எந்த ஊர்ல நீங்க? சென்னை. எல்லாருமே சென்னை. எவ்ரிபடி. யார் இந்த ட்ரிப் பிளான் பண்ணா அகஸ்தியர் ஃபால்ஸ்?
நீங்க தான். ஓகே, எப்படி ஸ்பெசிஃபிக்கா இந்த ட்ரிப் இங்க பிளான் பண்ணீங்க? என்ன ரீசன்? இல்லை அகஸ்தியர் ஃபால்ஸ்க்காக வரணும்னு இல்லை, தென்காசி வந்துட்டு தென்காசியோட கிளைமேட் மேபி இப்போ அதுக்கப்புறம் மான்சூன் கிளைமேட்டாக இருக்கும்ன்றதுக்காக செக் பண்ணலான்னு வந்தோம். பட் ஆனால் மான்சூன் மாதிரி இல்லை, பட் ஆனால் ஓகேவா இருந்துச்சு. ஸோ சம்மர்னால என்னென்ன பிளேஸை சுற்றி பார்த்துருக்கீங்க இங்கே வந்து? தென்காசி வந்துட்டு குற்றாலம் பார்த்தோம், அப்புறம் அகஸ்தியர் ஃபால்ஸ் பார்த்தோம். குற்றாலம் அவ்வளோ தண்ணி இல்லை, ஆனால் அகஸ்தியர் ஃபால்ஸில் இப்போ பரவாயில்ல, சூப்பர் தண்ணி இருக்கு. நீங்க பார்த்தா குளிச்ச மாதிரியே தெரியலையே. குளிச்சு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டீங்களா? ஒரு தண்ணி கூட காணோம், எல்லாம் காஞ்சிருச்சா? எல்லாத்தையும் தொடச்சிட்டு வந்துட்டாங்க. அங்கிருந்து வரும்போது எல்லாம் காஞ்சிட்டு இருக்கு. ஓகே ஓகே ஓகே. மேல தண்ணி எல்லாம் எப்படி இருக்கு? இங்க நல்லா வருது. ஐந்தருவில தான் சுத்தமா தண்ணியே இல்ல. குற்றாலம் ரொம்ப கம்மி, இங்க எவ்வளவு மச் பெட்டரா இருக்கு. நீங்க குற்றாலம் அது பிளான் பண்ணி தானே ட்ரிப் போட்டீங்க? ஆமா. ஓகே. இப்போ குற்றாலம், ஐந்தருவி அப்படியே இதை விட்டா இப்போ கொல்லம் அந்த மாதிரி அப்படியே போறோம். அப்படியே ரெண்ட் எடுத்திருக்கோம் பைக்கு. பைக்ல வந்திருக்கீங்களா? ஆமா, ஐ மீன் தென்காசி வரைக்கும் வந்து அங்கேருந்து ரெண்டல் பைக்கு. ஓகே, ரெண்ட் எவ்வளோ ஆகுது பைக்குக்கு ஒரு நாளைக்கு? பைக்கு 600. பெட்ரோல் நம்ம போட்டுக்கணும். பெட்ரோல் நம்ம போட்டோம்னா அட்வான்ஸ் கொடுத்தணும். அட்வான்ஸ் எவ்வளோ? ஒரு 50,000 கொடுக்கணுமா? 50,000 நம்ம பைக்கை வாங்கிடலாமே செகண்ட். ஓகே, அதெல்லாம் தான் அட்வான்ஸ் எவ்வளோ கொடுத்தீங்க? 1000 ரீஃபண்டபிள் அது. ஓகே, அப்போ நீங்க வரும்போது எப்படி வந்தீங்க? அங்கேருந்து பஸ்ல வந்தீங்களா? அங்கேருந்து ட்ரெயின் வந்துட்டு இங்க பைக் ரெண்ட் இங்க இந்த பைக் ரெண்ட். யாராச்சும் பிளான் பண்றோம்னா அது யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே பிரதர். ஓகே சூப்பர், ரொம்ப நன்றி உங்களை மீட் பண்ணதுல. அடுத்து நான் பிளான் தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் சாப்பிட தான் போகணும். கேரளாவா? பைக்ல கேரளா இருங்க, டவுட் இருக்கு. வேலைக்கு போற மாதிரி ஐடியாவே இல்லையா? நேத்து தான், இன்னைக்கு காலைல தாங்க வந்தோம். இன்னைக்கு காலையில இவ்வளவு பேர்த்த சுத்தி பார்த்துறீங்க. டே 1 இன்னும் எத்தனை நாள் இருக்கு? டே 2 டே 3 இருக்கு. டே 1 கம்ப்ளீட் ஆகலையே. கொல்லம் போறோம். கொல்லம் போறோம். நீங்க இதுல ஃபேமிலிஸும் இருக்கீங்கல்ல, வீட்ல என்னலாம் போய் சொல்லிட்டு வந்தீங்க? இல்ல கண்டுபிடிச்சிருவாங்க, வீட்ல பாப்பாங்க. எல்லாம் உண்மை சொல்லிட்டு தான் வந்தீங்க. எல்லாரும் உண்மை தான் சொல்லிட்டு வந்தீங்க. ஒய்ஃப்லாம் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க, அதனால நாங்கள் இல்லங்க, அவர் சேஃப்டியா வைஃப் அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இங்க பாரு 4 நாள் நான் ட்ரிப் போறேன், நீ 4 நாள் அம்மா வீட்ல இருந்து அனுப்பிச்சிட்டு வந்திருக்காரு ஓகே, சேஃபா. அங்க ஏதோ ஒரு 4 கேர்ள்ஸ் இருக்காங்க. யாரு பிரதர் அவங்க? கேர்ள்ஸா? ஏன்னா அதுல அவரோட பதவர் பாத்தீங்கன்னா எங்க 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 இருக்காங்க அது அது வேற யாரோ ஒரு கேர்ள்ஸ், வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க தப்பா நினைச்சுக்கிறீங்க. வீட்டுல பாக்குறவங்க எல்லாம் இவங்க தனியா தான் வந்திருக்காங்க, யார் கூடயும் வரல. ஓகேவா? ஆமா. ஓகே. ஏங்க வீட்ல பார்த்தா குழப்பமாயிருங்க, சும்மா இருங்க அப்படின்னு இருக்கு அவரோட மைண்ட் ஓகே வாய்ஸ். பிரதர், ரொம்ப நன்றி. எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ப்ரோ. தேங்க் யூ தேங்க் யூ. இன்னைக்கு நம்ம கூட சூப்பரா ஃபேமிலி இருக்காங்க. கலை என்ன களத்துல இறங்குங்க. இறங்கிறேன். எனக்கு ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு ஆசை தான், வந்து ஃபேமிலி ஆகணும், ஒரு அழகான க்யூட்டான ஃபேமிலி ஆகணும். இருக்கு, நாங்க ஏற்கனவே 1 2 இல்லைப்பா, இன்னும் இல்லைப்பா, ஆகலப்பா. சே. இதுக்கப்புறம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நம்ம வந்திருக்க ஃபேமிலியை நம்ம ஃபஸ்ட்டு ஆமா, பார்க்கலாம். எங்க இருந்து வந்திருக்கீங்க? நாங்கள் ராஜாபாளையத்துலேருந்து வந்திருக்கோம். அப்படி உங்க பேரு? என் பேர் ரமேஷ். ராஜா அண்ணாமலைபுரமா? ராஜாபாளையம். ராஜபாளையமா? ஓகே, நீங்க? ராஜபாளையம். எல்லாருமே ராஜபாளையம் தான். ஓகே சூப்பர். உங்க பேரு? மேரி. மேரி. மேத்யூ. ராஜபாளையத்துல என்ன ஸ்பெஷல்? எங்கள் ஊர் ஸ்பெஷல்னா மாம்பழம். அப்படியா? அப்படி நாய் தெரியும். எங்க வீட்டுக்கு மேல 2 3 வளர்க்குறாங்க. அது என்ன அவ்வளோ ஹைட்டா? உண்மையிலே நீங்க வச்சிருக்கீங்களா? இல்லை எங்கிட்ட இல்லை. நான் வளர்க்குற நாய் ஆ, ஒயிட் கலரு, என் நெஞ்சில் கால் வைக்கும். அவ்வளோ ஹைட் உங்களோட இவ்வளவு தூரம் இருக்கா? அப்போ எப்படி என்ன ட்ரிப்பா இங்க வந்திருக்கீங்க? இப்போ சும்மா ஸ்பிரிச்சுவல், அதாவது கோவில் அந்த மாதிரி எல்லாம் போகணுன்றதுக்காக வந்திருக்கீங்களா, இல்ல நேரடியா குற்றாலம் அந்த மாதிரி பிளான் தானே? அங்கே ஐந்தருவியில் தண்ணி கம்மியாக இருந்தனால இங்கே வந்து குளிக்கலாம்னு வந்திருக்கோம். இங்கே 6 அறிவுங்களா? இங்க 6 அறிவு இருக்கு. 6 அறிவு இருக்குல்ல. இப்போ அதான் உங்ககிட்ட ஒரு குட்டி கேள்வி, 2 பேருக்குமே இந்த கேள்வி, ஒருத்தரா பதில் சொல்லலாம். இப்போ ஒரு ஃபேமிலியா ட்ரிப்பு 4 பேர் இல்லைன்னா 5 பேர், இப்போ நீங்க சொன்ன மாதிரி சென்னையில இருந்து அப்புறம் நீங்க எல்லாம் ஊர்ல இருந்தும் கலந்து வரீங்க, சொந்தக்காரவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், இதுல என்ன ஃபேமிலியை கூட்டிட்டு போறதுல என்ன மாதிரியான சிக்கல்கள் உங்களை ஃபேஸ் பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஃபேமிலியோட போகிறது ஒரு நல்லா தான் இருக்குது. அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் இருக்குது, சமாதானம் இருக்குது. அது வந்து இந்த நேரத்தில் கேட்டதுனால அப்படி சொல்றீங்களா? இல்லை அப்படிலாம் இல்லை, எப்பயுமே பக்கத்துல ஆள் நம்ம இருக்காங்க. மட்டும் நல்லா இருந்தால் போதாது, இப்போ வந்து இந்த கேள்வி ஃபேமிலியும் சந்தோஷப்படுத்தணும்ல.